வணக்கம். இது அவனி ஊடகத்தின் இன்றைய அரசியல் ஒரு பார்வை. பயப்பட வேண்டாம், இந்திய கடற்தொழிலாளர்களை பிடியுங்கள், ஜாலில் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. ஆட்சி மாற்றம் தொடர்பில் ஜனாதிபதியின் புதிய அறிவிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தாமல் விட்டால் வடக்கு கிழக்கில் போராட்டங்கள், சாணக்கியன் எம்பி எச்சரிக்கை. தமிழ் அரசியல் கைதியின் விடுதலைக்கு விஜயகலா தடையா, வெளியாகிய தகவல். தேர்தலுக்கான புதிய திகதி இன்று அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். வடபகுதி கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் மீனவர்கள் அவர்களை பிடித்து கடற்படையினரமோ அல்லது போலீசாரிடமோ ஒப்படைக்கலாம் என கடற்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நான் ஏற்கனவே மீனவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கடலில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோரை பிடியுங்கள், பிரச்சினைகளை கையாள்வதற்கு நான் இருக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய ஒரே வழிமுறை நாடாளுமன்ற தேர்தலை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை வான்படை முகாமில் ஹெடட் அதிகாரிகள் உள்ளிட்ட வான்படை அதிகாரிகள் வெளியேறும் அணிவகுப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீதிகளில் இறங்குவதால் ஆட்சி மாற்றம் சாத்தியப்பட போவதில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் ஏற்பாடு செய்யாவிட்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை அடிப்படையாக கொண்டு போராட்டங்களை நடத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடவடிக்கை எடுக்கும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாம் கூறிக்கொள்வது ஒன்றுதான், உடனடியாக தேர்தலை நடாத்துங்கள், பொய்யான சாக்குப்போக்கு காரணங்களை காட்டி எம்மை ஏமாற்றி நினைக்காதீர்கள். தேர்தலை நடத்தாவிட்டால் வடக்கு கிழக்கின் பலத்தை காட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தயாராக உள்ளது. யாரோ ஒரு அமைச்சர் கூறுகிறார், IMF எமக்கு தேவையில்லை, சீன நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர உள்ளனர், அதில் $கள் கிடைக்கின்றதாம். இதையே கோட்டாபய ராஜபக்ஷவும் இப்படி இருந்தவர்தான். நாட்டில் உள்ள அனைவரிடம் ஆலோசனைகளை கேட்டு அவரை சூழ இருந்தவர்கள் கூறியதெல்லாவற்றையும் நம்பி அவற்றை முழுங்கி இறுதியாக விரட்டி அடிக்கப்பட்டமை ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஞாபகத்தில் இருக்கட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் அழுத்தம் காரணமாக தமிழ் அரசியல் கைதி ஒருவரின் விடுதலை தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் உரிய தீர்மானம் எடுக்க முடியாத நிலையில் இருப்பதாக அரசு உயர் மட்டங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சர் மகேஸ்வரன் கடந்த 2008ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தில் பொன்னம்பலவாணீஸ்வரர் ஆலயத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன்போது மகேஸ்வரனின் பாதுகாவலரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த கொலையாளி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் புலிகள் இயக்க உறுப்பினர் என்பதும் விசாரணைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. தற்போது அரசியல் கைதிகளை விடுவிக்கும் முயற்சிகள் தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பீட் மார்ஷல் சரத் பொன்சேகா கொலை முயற்சியில் தொடர்புடையவரையும் மகேஸ்வரன் கொலை குற்றவாளியையும் பாதிக்கப்பட்டவர்களின் ஆட்சேபனை இல்லாத பட்சத்தில் விடுதலை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது. பீட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஏற்கனவே தனது ஆட்சேபமின்னை அறிவித்துள்ள போதிலும் குறித்த கொலை குற்றவாளி விடுதலை செய்யப்படக்கூடாது என்பதில் விஜயகலா மகேஸ்வரன் இறுக்கமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அரசாங்கம் சாதகமான நிலைப்பாட்டில் உள்ள நிலையில் தமிழ் தரப்புகளே தடையை ஏற்படுத்தும் சந்தர்ப்பத்தில் அவர்களும் விடுதலை தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய திகதியை தீர்மானிப்பது மற்றும் தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல் ஆணைக்குழு இன்று கூட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மார்ச் 9ஆம் திகதி நடத்துவதில்லை என கடந்த வெள்ளிக்கிழமை கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தீர்மானித்தனர். அதன் பின்னர் பல சந்தர்ப்பங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆய்வு செய்துள்ளனர். நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் குறிப்பிட்ட தீர்மானங்களுக்கு வந்துள்ள நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான புதிய திகதியை இன்று அறிவிக்க உள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் இன்று காலை கூடி தற்போதைய நிலவரங்கள் குறித்து கலந்துரையாட உள்ள நிலையில் இன்று மதியம் தேர்தலுக்கான புதிய திகதி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அவனி ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.